சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இந்த 2 பாடல்லையும் சொல்ல விரும்புறது என்னன்னா, மக்களே, அளவுக்கு மீறி உடல் பற்று கொள்ளாதீர்கள். உடல் என்று வேண்டுமானாலும் அழியும். நிலையான இறைவனை நாடி பெற்ற உடலின் பயனை பெறுங்கள். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல்னு ஒரு இடத்துல சேக்கிழார் சொல்ற. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். மண்ணினில், இந்த உலகத்திலே இந்த பாட்டு என்ன சொல்றதுன்னா, அன்னதானம் பண்றதனுடைய சிறப்பை சொல்லுகிறது. ஆனா நம்ம கவனமா புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே அடங்கியிருக்கிறதுல. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் அப்படிங்கிறார். கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல் அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்லு. அதாவது அடியார்களுக்கு உணவு அளிக்கணுமா, அதை கண்குளிர பார்க்கணுமா, உண்மையாம் இதனை உலகர் முன் வருக என்ன உரைப்பாம் என்றார். இதுதான் உலகத்துல நிம்மதி. ஏதோ நம்ம பெற்ற உணவை பகிர்ந்து சாப்பிட்டு ஆனந்தமாக வாழ வேண்டும். அதனால என்ன பண்ணணும்னா, விருப்பு வெறுப்பு இல்லாம உலகத்துல வாழுங்கள். அடுத்த பாடல் படிக்கலாம். வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. சங்கர சங்கர சம்போ. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் குருநாதர் சொன்னபடி தத்துவத்தையே சார்ந்திருக்க வேண்டும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. விருப்பும் வெறுப்பும் வேண்டா. விருப்பு வெறுப்பை நாம் நிறைய விருத்தி பண்ணிக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய நமக்கு இயற்கையாகவே பிடிக்காதுன்னெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அதை நாம் டெவலப் வேற பண்ணுறோம். மற்றவங்களோட பழகிறதன் மூலமாக அதை விருத்தி வேற பண்ணுறோம். பொதுவாக நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த விஷயம் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் இறைவன். அப்பேற்பட்ட இறைவனை சார்ந்து நாமும் வழிபட வேண்டுமானால் நமக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. இறைவனை சார்ந்து வழிபட வேண்டுமானால் விருப்பு வெறுப்பை நீக்கிறது தான் இறைவனுக்கு பூஜை பண்ணுறதுல விசேஷமான பூஜை. விருப்பு வெறுப்பு ராகத்வேஷ நிவர்த்தி. கீதையிலையும் அதை தான் பார்த்து கொண்டிருக்கோம். அதே டாப்பிக்கில் தான் இருக்கும். காமயேஷ குரோதயேஷா இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ. நல்ல ராகத்வேஷம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், தமிழில் விருப்பு வெறுப்பு, இங்கிலீஷில் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுங்கிறாங்க. இதெல்லாம் நிறைய விருத்தி பண்ணுறோம். ஒன்றுமே வேண்டாங்கிறார். எதையும் நீ விரும்ப வேண்டாம், எதையும் வெறுக்க வேண்டாம். இவ்வுலகத்தில் எதையும் ஆழ்ந்து விரும்பாதே, எதையும் வெறுக்காதே. அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். உனக்கு விருப்பு வெறுப்பு இருந்தால் அதற்கேற்றபடி நீ செயல் புரிவாய். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும்
வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.